தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர், வழியும் சத்தியமும் ஜீவனுமானவர். நித்திய ஜீவனை நம்மில் தருபவர், நித்திய ஜீவனை நம்மில் தருபவர். ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. ஜீவன் தரும் நல் மருந்தே என் இயேசுவே, என் இயேசுவே. தூத்துக்குடி ரிவைவல் கிறிஸ்டியன் அசம்பிளி மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் ஜீவன் தரும் நல்மருந்து என்ற இந்நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் நமது ஊழியர் கே. சந்தோஷ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தி இதோ உங்களுக்காக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். ஜெபத்தோடு இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்கலாம். இன்றைக்கி நாம் சிந்திக்கும்படியாக யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசித்து தேவன் நம்மை எப்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார், எதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார், அவர் நம்மை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன, எந்த சூழ்நிலையிலிருந்து ஆண்டவர் ஒரு மனுஷனை தெரிந்தெடுக்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம சிந்திக்க போகிறோம். முதலாவது அந்த வேத பகுதியை இப்பொழுது நம்ம வாசிக்க கேட்போம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வாசித்த இந்த வேதவசனத்திலே முதல் பகுதியை மாத்திரம் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இது ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதலை நமக்கு ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான வசனம். பாருங்கள், நம்ம எல்லாருமே இன்றைக்கி ஒரு மனுஷன் ஆண்டவருக்குள்ளே வருகிறான், ஆண்டவருடைய பிள்ளையாகிறான் என்றால் அவனை தேவனே நேரடியாக தேர்வு செய்கிறார் என்று இந்த வார்த்தை நமக்கு அழகாக சொல்லுகிறது. இந்த பூமியில் பாருங்கள், ஒவ்வொரு காரியங்களுக்காக ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு வேலைகளுக்காக சிலரை செலக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி சில கல்விக்கு தகுதி உடையவர்களாக சிலரை தேர்வு செய்வாங்க. இப்படி பல காரியங்களுக்கு மக்களை உலகத்தில் சில தகுதிகளை பார்த்து தெரிந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் மனிதனுடைய தெரிந்து கொள்ளுதலிருந்து முற்றிலுமாக வேறுபட்டதாகவும் இன்னும் சொல்லப்போனால் மிகவும் சிறப்பானதுமாக இருக்கிறது என்கிற உண்மையை இந்த நாட்களில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே ஒரு மனுஷன் ஒரு சிறப்பான காரியத்திற்கு தேர்வு செய்யப்படும் போது அவனுக்கு உலக பிரகாரமான சில தகுதிகள், உலக பிரகாரமான அவனுக்கு சில தகுதிகளை பார்த்து அவன் கல்வியில் சிறந்தவனாக, அவன் அழகில் சிறந்தவனாக, அவன் பார்வைக்கு அழகுள்ளவனாக, இன்னும் பொருளாதாரத்திலே பணத்திலே அவன் உயர்ந்தவனாக, இந்தந்த அடிப்படைகளையெல்லாம் மையப்படுத்தி தான் சில காரியங்களுக்காக மனிதர்களை உலகத்தில் தெரிந்து கொள்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய தேவனோ இதை எதையுமே கருத்தில் கொள்ளாமல்
ஒரு மனுஷனுடைய பொருளாதாரத்தை பார்த்தோ, ஒரு மனிதனுடைய அழகை பார்த்தோ, ஒரு மனிதனுடைய சிறப்பான தகுதிகளை பார்த்தோ, அல்லது அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை பார்த்தோ, இதை எந்த ஒரு காரியத்தையும் தேவன் அடிப்படையாக வைத்து கொண்டு ஒரு மனிதனை தேர்ந்தெடுப்பதில்லை. கடவுளோடு கூட இருப்பதற்கு, கடவுளுடைய பிள்ளையாக மாறுவதற்கு, கடவுளிடத்திலிருந்து நன்மைகளை பெறுவதற்கு, இந்த பூமியிலே கடவுளாலே கர்த்தராலே ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவராகிய தேவன் நம்மளை தெரிந்தெடுப்பது உலக பிரகாரமான எந்த ஒரு தகுதியின் அடிப்படையில் தெரிந்து கொள்ளாமல் நம்மை அவர் ஒரு விசேஷித்த ஒரு காரியத்தின் அடிப்படையில் அவர் நம்மளை தெரிந்து கொள்கிறார். அதை நம்ம வாசித்தோம். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறதை நம்ம அழகாக பார்க்க முடியும். இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை தேவன் இந்த நாட்களிலே தெரிந்தெடுத்திருக்கிறத குறித்து நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க? இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை எனக்கும் கடவுளுக்கும் தொடர்பே கிடையாது, சம்பந்தமே கிடையாது, என்ன ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்காரா, எனக்கும் ஆண்டவருக்கு என்ன உறவு இருக்குன்னு சொல்லி உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தொடர்பே இல்லாமல் நீங்கள் பாவம் செய்து யாருக்கும் வேண்டாதவர்களாக, யாருக்கும் உதவியற்றவர்களாக, எந்த விதத்தில் யாருக்கும் பயனுள்ளவர்களாக இராமல் உங்களையே நீங்கள் வெறுத்து, உங்களையே நீங்கள் ரொம்ப அற்பமாக எண்ணி, ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் யோசித்து, இந்த உலக வாழ்க்கை கசந்த நிலையில் நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்க விரும்புகிறார். ஆண்டவர் உங்களை அவருடைய பிள்ளையாக்கி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை செய்து நீங்கள் கடவுளுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக, கடவுளுக்கு பயனுள்ளவர்களாக மாற வேண்டும் என்று உங்களை குறித்து கர்த்தர் விரும்புகிறார். என்னை கவனிக்கிற அருமையானவர்களே, எபேசியர்களின் நிருபத்திலே நம்ம வாசிக்கும் போது 1ஆம் அதிகாரத்திலே அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. வாசிக்கலாம். 4வது வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு மனுஷனை தேவன் தெரிந்தெடுப்பது எப்படி? ஒரு மனுஷனை தேவன் தெரிந்தெடுப்பது எதற்காக? கடவுள் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கிறார், அவருடைய பிள்ளையாக்குகிறார். இந்த உலகத்தில் இருக்கிறதுலே ஒரு சிறந்த பாக்கியமான ஒரு பதவியிலே மனுஷனை வைக்க விரும்புகிறார் என்றால் அதற்கு கடவுள் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். என்ன நோக்கத்துக்காக தேவன் நம்மளை தெரிந்து கொள்கிறார் பாருங்க. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருக்கும்படி தேவன் நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே தேர்ந்தெடுக்கிறார். எவ்வளோ அருமையான ஒரு நோக்கத்துக்காக கடவுள் நம்மளை தேர்வு செய்கிறார் பாருங்க. இந்த உலகத்தில் பல காரியங்களுக்கு நம்மளை தேர்வு செய்வாங்க. நீங்கள் ஒரு வேலையில் போய் தேர்வு எழுத போனால், அல்லது ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் அட்டன் பண்ணினால், நேர்முக தேர்வுக்கு போனால், உங்களை நேர்முக தேர்வில் தேர்வு செய்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் உங்களை அவங்க தேர்ந்தெடுத்து அவங்க வைத்திருப்பாங்க. உங்களுக்கு பலன் குறைஞ்சாலோ, உங்களுக்கு திறமை குறைந்தாலோ, ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் பலவீனப்பட்டாலோ உங்களை அவர்கள் புறக்கணித்து ஓரம் கட்டி ஒதுக்கி விடுவார்கள். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையில்லை. அது வரைக்கும் அவர்களை நன்றாக உபயோகித்து அவர்கள் மூலமாக நிறைய லாபம் ஈட்டி, ஒரு நிறுவனத்தில் ஆனாலும், ஒரு கல்வி நிறுவனத்தில் ஆனாலும், எங்கே ஆனாலும் பணிபுரிகிற ஒரு மனுஷன் அவன் குறிப்பிட்ட ஒரு காலம் வரைக்கும் அவன் அங்கே வேலை செய்வான். அவன் பலன் குறையும் போது அவர்களுக்கு தேவையில்லை. இன்னும் வயதானவர்களை பாருங்கள், பிள்ளைகளும் இன்றைக்கு பெற்றோர்களை புறக்கணித்து விடுகிறார்கள். வயது முதிர்ந்த பெற்றோர்களை கொண்டு போய் முதியோர் இல்லங்களில் சேர்த்து விட்டு அவங்க சொல்கிறாங்க, இவர்கள் எங்களுக்கு தேவையில்லை. அவர்கள் நல்ல வேலை செய்து சம்பாதித்து குடும்பத்துக்கு பொறுப்பாக இருந்து
அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து அவர்களை தோளிலே சுமந்து பெற்று வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி தனக்காக வாழாமல் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவே வாழ்நாளை முழுவதையும் தியாகம் பண்ணி அவ்வளவாக பாடுபட்ட பெற்றோர்களை ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது பிள்ளைகள் புறக்கணிக்கிறார்கள். அவர்கள் எங்களுக்கு தேவையில்லை என்கிறார்கள். இதுதான் உலகம். ஆனால் தேவனோ நம்மளை தெரிந்தெடுக்கிறார் என்றால் கொஞ்ச காலம் உங்களை உபயோகித்து விட்டு அப்புறம் உங்களை புறக்கணித்து, நீங்கள் வயதாகிவிட்டது, நீங்கள் வேண்டாம், நீங்கள் பலவீனமாய் விட்டீர்கள், வேண்டாம், நீங்கள் குறைவுள்ளவர்களாய் விட்டீர்கள், நீங்கள் வேண்டாம் என்று சொல்லி உங்களை ஒருபோதும் ஆண்டவராகிய தேவன் ஒதுக்கி தள்ளுகிறவர் அல்ல என்கிற உண்மையை இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நன்காக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனவே 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே 30ஆம் அதிகாரம் நமக்கு நன்றாக தெரியும். அமலேக்கியர்கள் வந்து தாவீது யுத்தத்திற்கு போயிருந்த சமயத்திலே அந்த அமலேக்கியர்கள் வந்து தாவீதினுடைய மனைவி, பிள்ளைகள், அவனோடு கூட இருந்த எல்லாவரையும் கொள்ளையாக பிடித்து கொண்டு போய்விடுவார்கள். திரும்பி வந்து பார்த்தால் தாவீதினுடைய மனைவியோ பிள்ளைகளோ யாருமே இல்லை. தாவீதோடு கூட இருந்தவர்களுடைய பிள்ளைகள் யாருமே இல்லை, மனைவிமார் யாருமே இல்லை. அமலேக்கியர்கள் வந்து எல்லாவரையும் திடீரென்று வந்து அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு போய்விடுவார்கள், பிடித்து கொண்டு போய்விடுவார்கள். உடனே இப்படி பிடித்து கொண்டு போன உடனே தாவீது தேவனுக்கு முன்பாக அழுதார். தேவன் நோக்கி கேட்டார், ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளும் மனைவி எல்லாம் இப்படி போயிட்டாங்களே, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு தாவீது கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ அவர்களை தொடர்ந்து போ, நீ அதை பிடித்து கொள்ளுவாய், சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளுவாய் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னபோது அவன் தன்னோடு கூட இருந்த ஆட்களையும் சேர்த்து கொண்டு நஷ்டப்பட்டு போன மனைவி பிள்ளைகளை அவர்கள் திருப்பிக் கொள்வதற்காக புறப்பட்டு போகிறார்கள். அப்படி புறப்பட்டு போகும்போது அவர்கள் கொஞ்சம் தூரம் போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போன உடனே அங்கே ஒரு மனுஷனை அவர்கள் காண்கிறார்கள். நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே நம்ம வாசிக்கும்போது ஒரு மனுஷன் அங்கே வேலைக்கு ஒரு எஜமானனால் கைவிடப்பட்ட ஒரு மனுஷனை காண்கிறார். 13வது வசனத்தை இப்பொழுது நம்ம வாசிக்கலாம். தாவீது அவனை நோக்கி நீ யாருடையவன், நீ எவ்விடத்தான் என்று கேட்டதற்கு அவன் நான் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரனாகிய எகிப்து தேசத்து பிள்ளையாண்டான். 3 நாளைக்கு முன் நான் வியாதிப்பட்ட போது என் எஜமான் என்னை கைவிட்டான். பாத்தீங்களா? 3 நாளைக்கு முன்னே ஒரு வேலைக்காரன், இவன் ஒரு அமலேக்கியனுடைய வேலைக்காரன். அவனுக்கு ஒரு நாள் வியாதி வந்த உடனே எஜமானன் அவனை என்ன செய்யறான்? கைவிட்டு விட்டான். இதான் உலகம். இன்னைக்கு உலகத்தில் அநேக மனிதர்கள் வியாதி வரும் பொழுது புறக்கணிக்கிறார்கள், பலவீனம் வரும்போது புறக்கணிக்கிறார்கள். ஏதோ ஒரு விதத்தில் நம்மிடத்தில் இருந்த சுக சௌகரியங்கள் குறையும் பொழுது நம்மளை புறக்கணிக்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு உலகம். தாவீது அந்த அமலேக்கியனுக்கு ஆகாரமெல்லாம் கொடுத்து, அந்த வேலைக்காரனுக்கு ஆகாரமெல்லாம் கொடுத்து அவனை தன்னோடு சேர்த்து கொள்ளுகிறான். சேர்த்து கொண்டுட்டு அவங்கிட்ட கேட்குறான், இப்படி என்னுடைய அமலேக்கியர்கள் வந்து என்னுடைய மனைவி பிள்ளைகளெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்களே, அவங்க எங்கே போனாங்கன்னு கேட்டு அவன் போன வழி அவன் சொல்லி கொடுக்கிறான். அப்படியாக அவர்கள் போய் யுத்தம் செய்து எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்த சம்பவம் அந்த அதிகாரத்தில் நம்ம படிக்க முடிகிறது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், உலகம் நம்மளை புறக்கணிக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தினாலே புறக்கணிக்கப்படுகிறீர்கள், மனிதர்களாலே புறக்கணிக்கப்படுகிறீர்கள், அற்பமாக எண்ணப்படுகிறீர்கள். பணம் வசதிகள் இருந்தால் நம்மளை தேடி வருவார்கள், ஆஸ்திகளும் அந்தஸ்தும் இருந்தால் நம்மளை தேடி வருவார்கள். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் குறைவுபட்டால் உங்களை அற்பமாக எண்ணி உதறி தள்ளக்கூடிய ஒரு உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் ஆண்டவராகிய தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார்.
அப்படிப்பட்ட மனிதர்களை தேவன் தெரிந்தெடுக்க விரும்புகிறார். இந்த செய்தியை கவனிக்கிற நீங்கள் யாராகிலும் மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டு, பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு, பெற்றோர்களால் புறக்கணிக்கப்பட்டு, கணவரால் கைவிடப்பட்டு, மனைவியால் கூட தள்ளப்பட்ட ஒரு நிலையில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், உங்களை யாருக்கும் வேண்டாம் என்று தள்ளிவிட்ட சூழ்நிலையில் உங்களை ஒருவருக்கு தேவை. நீங்கள் பலவீனமாக இருந்தாலும் உங்களை தேவை. நீங்கள் தரித்திரர்களாக இருந்தாலும் உங்களை தேவை. நீங்கள் மனுஷனால் கைவிடப்பட்டவர்களாக இருந்தாலும் உங்களை தேவை. நீங்கள் இன்றைக்கு அவர் இன்றைக்கு வந்தால் அவர் உங்களை சேர்த்து கொள்வார். அவர் சொல்லுகிறார், என்னிடத்திற்கு வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தை சுவிசேஷத்திலே 11:28 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீங்கள் வர, உங்களை ஒப்பு கொடுக்க, மனுஷனால் கைவிடப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலையிலே இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்டால், 3 நாளாக வியாதிப்பட்டு போன அந்த வேலைக்காரனை எஜமானன் கைவிட்ட போது தாவீது எப்படி அவனை சேர்த்து கொண்டாரோ, அதே போல உங்களை கர்த்தர் இன்றைக்கு சேர்த்து கொள்ள விரும்புகிறார். உங்களை தெரிந்தெடுக்க விரும்புகிறார். உங்கள் மேலே தன்னுடைய அன்பை காண்பிக்க விரும்புகிறார். நீங்கள் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடுத்து பாருங்கள். உங்கள் மனதை இயேசுவுக்கு கொடுத்து பாருங்கள். நீங்கள் அவருக்கு வேற ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. உங்கள் வெள்ளியோ பொன்னோ ஐஸ்வர்யமோ எதுவும் அவருக்கு தேவையில்லை. நீங்கள் வேண்டும். உங்களை அவர் கனப்படுத்துவார். உங்களை அவர் கனம் பண்ணுவார். எபேசியரில் நாம் படிக்கும்போது ஆண்டவர் அங்கே சொன்ன வார்த்தை என்ன? ஒன்று, அவர் நாம் பரிசுத்தமாக இருக்கும்படிக்கு நம்மளை தெரிந்து கொண்டார் என்று அந்த 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். ஒன்று, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும், 2வது குற்றமில்லாதவர்களாக இருக்கும்படிக்கு அவர் எப்படி தெரிந்து கொண்டாராம்? உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். உலக தோற்றத்துக்கு முன்பதாக தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக வர வேண்டும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும். நீங்கள் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே கடவுள் உங்களை முன்குறிச்சிருக்கார். அதனால் தான் ஆண்டவர் எத்தனை நேரம் உங்களோட பேசுகிறார். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள்கிட்ட இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அன்பின் அழைப்பை இந்த செய்தியின் மூலமாக உங்களுக்கு கொடுக்கிறார். என்கிட்ட நேரடியாக வந்து ஆண்டவர் பேசணும்னு நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஆண்டவர் இப்படித்தான் பேசுவார். இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கொண்டு உங்கள்கிட்ட பேசுகிறாரு. நீ வந்துவிடு, என் பக்கமாய் வந்துவிடு, நான் உன்னை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன், தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறேன். இன்றைக்கி நீ வருவாய் என்றால் உனக்கு எல்லா நன்மைகளையும் தந்து உன்னை ஆண்டவர் திருப்தியாக ஆசீர்வாதமாக உன்னை நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம் என்று சொல்கிறார். நம்மை ஆண்டவர் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனமாக வைத்திருக்கிறார். நீங்கள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஒருவேளை இந்த செய்தியை கவனிக்கிற நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பிள்ளையான பிறகும் எனக்கு என்ன இருக்கிறது, எனக்கு என்ன மேன்மை இருக்கிறது, நான் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன், இன்னும் வியாதிப்பட்டு கொண்டு இருக்கிறேன், இன்னும் பலவிதமான துன்பத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று மனம் ஒடுங்கி போய், மனம் தளர்ந்து போய் இந்த செய்தியை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய ஜனமாக இருக்கும்படி ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்க போகிற உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். நல்ல கவனிங்கள்.
தெரிந்து கொண்ட ஜனம் பரிசுத்தம் உள்ள ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். எவ்வளவு அருமையான ஒரு தேர்வு என்று பாருங்கள். சகல ஜனங்களும் நீங்கள் திரட்சியான ஜனமாய் இருந்ததுனால உங்களை தெரிந்து கொள்ளலையா. அடுத்த வசனத்தில் படிக்கும்போது அங்க சொல்றாரு, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்த போதும் கூட ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அவருக்கு தெரியும் நம்ம ஒரு எளிய மக்கள். நீங்கள் கொஞ்சம் எல்லா ஜனங்களையும் நீங்கள் கொஞ்சம் ஜனங்களாக இருந்தாலும் உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்று இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து கர்த்தர் சொல்கிறார். நல்லா கவனிங்க, நீங்கள் தேவனுடைய பரிசுத்தம் உள்ள ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். உங்களை ஆண்டவர் தெரிந்தெடுப்பது எதற்காக? அல்லது உங்களை இன்றைக்கு அவருடைய பிள்ளையாக நீ வர வேண்டும் என்று உனக்கு இன்றைக்கு அழைப்பு கொடுப்பதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? சும்மா வந்து ஏதோ நேரம் போக்குக்காக என்னை பின்பற்றுன்னு சொல்றதுக்கு இல்லை. வீணாக என்னை பின்பற்றி என்று சொல்வதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. அவருடைய சொந்த ஜனம் ஒரு உரிமையோடு கூட அவருக்கு சொந்தமான ஜனமாக இருக்கும்படியாகவும் அவர் தெரிந்து கொண்டாராம். உனக்கு வேற உன்னிடத்தில் ஏதாகிலும் தகுதியை பார்த்தாரா? உனக்கும் எனக்கும் தகுதி இல்லை என்று தெரிந்தே கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நமக்கு எந்த தகுதியுமே இல்லைன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சுதான் ஒரு மனுஷன் அவர் தெரிந்து கொள்கிறார். சில மனிதர்களோடு ஆண்டவரை பற்றி நாங்கள் சுவிசேஷமாக சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லை நான் சரியில்லை, நான் சில பாவத்துக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறேன், அதனால் நான் இப்போ சபைக்கு வரல, நான் திருந்தி இந்த கெட்ட பழக்கங்களெல்லாம் விட்டதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வருகிறேன், அது ஒரு பரிசுத்தமான இடம், அங்கே வருகிறதுக்கு எனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு மனுஷனை நீ தகுதியாகி நீ தகுதிப்பட்டு உள்ளவான்னு கூப்பிடலை, உனக்கு ஒரு தகுதியுமே இல்லாட்டாலும் நீ வந்துவிடு, உன்னை நான் தகுதிப்படுத்துகிறேங்கிறது தான் ஆண்டவருடைய அழைப்பு. அதனால் தயங்கி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தயங்கி கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியை, நீங்கள் என்கிட்ட நிறைய பாவம் இருக்குது, நான் எல்லாரும் அற்பமாக எண்ணப்பட்டுட்டேன், புறக்கணிக்கப்பட்டுட்டேன் என்று சொல்லி நீங்கள் உங்களையே மனசுக்குள்ளே குற்றப்படுத்தி கொண்டு குறை கூறிக்கொண்டு உங்களையே நீ ரொம்ப தாழ்த்தி நினைத்து கொண்டு ஆண்டவருக்குள்ளே வருவதற்கு நீங்கள் தயங்கவே வேண்டாம். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அந்த நிலையிலே வந்து விடுங்கள். நீ பாவியாக இருந்தால் நீ பாவியாகவே வந்துவிடு. நீ ஒரு அசுத்தனாக இருந்தால் அந்த அசுத்தனாகவே வந்துவிடு. உன்னை பரிசுத்தமாக்குகிற ஒருவர் இங்கே இருக்கிறார். உன்னுடைய பாவத்தினால அவர் ஒரு நாளும் பாவியாக மாற மாட்டார். நீ அசுத்தனாக இருந்து அவர் அண்டைக்கு வந்த உடனே அவர் அசுத்தமாகி விட மாட்டார். அவர் ஐயோ என் கிட்ட வராத, நீ பாவியாக இருக்கிற, அது என்ன பாதிக்கும்னு சொல்ல மாட்டார். நீ எவ்வளோ பெரிய பாவியாக எவ்வளோ பெரிய மீறுதல் செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தாலும் உன் பாவத்தோடு நீ இயேசு அண்டைக்கு வந்தால் நீ பரிசுத்தமாகி விடுவாய், நீ பரிசுத்தமாகி விடுவாய். ஆண்டவராகிய தேவன் அவர் அண்டைக்கு வந்த யாரையுமே அவர் புறக்கணித்ததில்லை. அவரை தேடி அவரை நாடி அவருடைய அன்பை விரும்பி யாரெல்லாம் வந்தார்களோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவராலே பரிசுத்தமாக்கப்பட்டு அவர்கள் குற்றமற்றவர்களாக மாறும்படிக்கு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை. இது சொந்த ஜனமாக இருப்பதற்காக மட்டும்தானா ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார்? வேதம் நமக்கு சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவராகிய தேவன் நம்மளை எதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்கிறதை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேட்கலாம்.
அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் அவருடைய ஜனம் மாத்திரமல்ல, அவர் அண்டைக்கு வந்தால் அவர் உங்களை தேர்வு செஞ்சிருக்கிறாரு. நீங்க அவர் அண்டைக்கு வந்தால் அவர் உங்களை ஜனமாக மட்டுமல்ல, அவர் உங்களை சொந்தமாயிருக்கும்படியாக மாத்திரமல்ல, அவர் உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கார். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாகும்படி நம்மளை தேர்ந்தெடுக்கிறார். ஒரு பிள்ளை என்பது பிறந்து ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்து வருகிறது தான் பிள்ளை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தினால நம்மளை கழுகி நம்மளை அவருடைய பிள்ளையாக மாற்றுறார். 13வது வசனத்தை கூட வாசிக்க கேட்கலாம். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அவர்கள் எப்படி பிறக்கிறார்கள் என்பதையும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. மேலே சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாம் உலகத்தில் மனுஷர்கள் பிறக்கிறத குறித்து சொல்றாரு. ஒரு பூமியில் ஒரு மனுஷன் பிறக்கணும்னா அவன் இரத்தத்தினாலையும் புருஷனுடைய சித்தத்தினாலையும் தான் அவன் பிறக்கிறான். ஒரு தாய் தகப்பன் அல்ல ஒரு கணவன் மனைவி, இவர்கள் 2 பேருடைய விருப்பத்தின்படி அவருடைய இரத்தத்தில் தான் அந்த பிள்ளை பிறக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் பிறந்தவர்கள் எப்படி பிறக்கிறார்களாம்? தேவனாலே பிறக்கிறார்கள். என்னை கவனிக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு தேவனுக்குள்ளே வந்து தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டீர்களா? அப்படி தேவனுக்குள்ளே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த தெரிந்து கொள்ளுதலுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகும்படி அவருக்குள் வரும்போது நீங்கள் அந்த பிள்ளைகளுக்குரிய சில ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறீர்கள். அந்த பிள்ளைகளுக்குள்ள ஆசீர்வாதம் என்ன என்பதை எபேசியர் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு வேதம் சொல்லுகிறது, தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்கள் பிள்ளைகள்னா உங்களுக்கு கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை வச்சிருக்கார். இப்போ பாருங்கள், உலகத்தில் நீங்கள் ஒரு தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறீங்கன்னா உங்கள் தகப்பன் தாய் உங்களுக்காக சம்பாதிச்சு வச்சிருக்கிற அத்தனை சொத்துக்கும் நீங்கள் தான் வாரிசுதாரர்கள், நீங்கள் தான் உரிமையாளர்கள். அது அவர்கள் உங்களுக்கு எழுதி கொடுத்தாலும் எழுதி கொடுக்காவிட்டாலும் சட்டம் அப்படித்தான் சொல்லுகிறது. உங்கள் தாய் தகப்பன் சம்பாதிக்கிற ஒவ்வொரு சம்பாத்தியத்துக்கும் உரிமை கொண்டாடக்கூடிய முழு பொறுப்பும் அதிகாரமும் உங்களுக்கு தான் இருக்கு. நீங்கள் அந்த 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 சுதந்திரத்தை அல்லது அவர்கள் சம்பாதிச்சு வச்சிருக்கிற அந்த நன்மைகளை அனுபவிப்பதற்காக நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. உரிமையாக நீங்கள் கேட்க முடியும். அது மாதிரி தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டீர்கள். அவர் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே அவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் படைத்து உருவாக்கி வச்சிருக்காரோ அதையெல்லாம் அனுபவிப்பதற்காக உங்களை அவருடைய பிள்ளையாக தேர்ந்தெடுக்கிறார். இந்த பூமியிலையும் அப்படித்தான், உன்னதங்களிலும் அப்படித்தான். பரலோக ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு அப்படித்தான் வச்சிருக்கிறார். பூமிக்குரிய நன்மைகளையும் தேவன் அவர் உங்களுக்காக சம்பாதிச்சு வச்சிருக்கார். நீங்கள் பிள்ளைகள் அல்லவா? அதனால் அவருடைய எல்லா நன்மைகளும் உங்களுக்கு சுதந்திரமாக இருக்கு. நீங்கள் தான் சுதந்திரவாளி. நீங்கள் உரிமையோடு போய் ஆண்டவரிடத்தில் நான் தான் இதற்கெல்லாம் சுதந்திரவாளி என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் உங்களுக்குரிய சுதந்திரத்தை நீங்கள் கேட்க முடியும். நீங்கள் ஆண்டவரை பார்த்து பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்கள் அவரை பார்த்து அப்பா என்று கூப்பிடக்கூடிய அந்த ஆவியை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாகி விட்டீர்களா? அவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து அவரை ஏற்றுக்கொள்ள இன்னைக்கு முன் வந்திருக்கிறீங்களா?
ஒருவேளை எனக்கு யாருமே இல்லை, நான் தன்னந்தனியாய் விடப்பட்டிருக்கிறேன், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன், எனக்கு இந்த உலகத்தில் யாருண்டு ஏங்கி கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் உலகம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே தெய்வம் உங்களை முன்குறிச்சு வச்சிருக்காரு. நீங்கள் இன்னைக்கு வந்துட்டீங்கன்னா அவருடைய பிள்ளையாயிருவீங்க. அவருடைய பிள்ளையாகி விட்டீங்கன்னா அவருடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் நீங்கள் சுதந்திரவாளிகளாக மாறிவிடுவீர்கள். எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு அவர் தந்து உங்களை கனப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபம் செய்யலாமா? நீங்கள் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே, என்கிட்ட குறை உண்டு, நான் ஒரு குற்றமுள்ளவன் தான், இன்னைக்கு நான் வர விரும்புகிறேன், உங்களை தேடி வர விரும்புகிறேன், உங்களுடைய பிள்ளையாக விரும்புகிறேன். எல்லாரும் என்னை புறக்கணிச்சுட்டாங்க ஆண்டவரே, நான் இன்றைக்கு உங்ககிட்ட வரேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பான்னு சொல்லி உண்மையான ஒரு மனம் திரும்புதலோடு கூட செஞ்ச தவறுக்காக வருந்தி, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளும், என்னை மன்னியும் என்று இன்றைக்கு நீங்கள் கேட்டு அவருக்கு முன்பாக வந்தால் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கைவிடப்பட்ட சூழ்நிலையில், தள்ளப்பட்ட சூழ்நிலையில், யாருமே உதவுவதற்கு இல்லாத சூழ்நிலையில் உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற மனதுடையவர்களாய் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு என் கர்த்தராகிய தேவன் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கடந்த காலங்களிலே செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு ஏற்பட்ட வியாதி, வேதனை, வறுமை, பலவீனங்கள், ஆண்டவரே புறக்கணிப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையிலே சீர்படுத்தி அவர்களை கனப்படுத்தி கர்த்தர் உயர்த்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படி செய்ய போகிற நல்ல கிருபைக்காய் நன்றி. இந்த உலகத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் பாடுகளும் துன்பங்களும் அனுபவிக்கிற பிள்ளைகள், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவேன் என்கிற இந்த மனமகிழ்ச்சியிலே வாழ கர்த்தர் கிருபை செய்தார். தொடர்ந்து கூட இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கேட்ட வார்த்தைகள் உங்களோடு கூட ஆண்டவர் பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதீர்கள். தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜெப குறிப்புகளை சொன்னால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் பார்த்த சத்தியமும் உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நிச்சயமாக உயிர்ப்பிக்கும் என்பதில் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை. மீண்டும் அடுத்த வார நிகழ்ச்சிக்காக ஜெபத்துடனும் எதிர்பார்ப்புடனும் காத்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Our address: Revival Christian Assembly Ministries, 17/3, Brainagar 2nd Street East, Churchaguri. Contact 944 277 8986.